இன்றைக்கி வந்து நம்ம வந்து டவுட் எல்லாமே கிளியர் பண்ண போகிறோம். அதாவது வந்து கமெண்டில் கேட்ட டவுட்டு அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட வந்து கொஸ்டினாக கேட்க போகிறோம். அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். கேட்கலாமாங்க்கா? கேட்கலாங்க, கேளுங்க பார்க்கலாம் என்னதான் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கா சொல்லுங்க. நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? எங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது கேலக்ஸி தாங்க, சாம்சங் கேலக்ஸி தான், வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேர் ஐஃபோனான்னு கமெண்ட் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக கேலக்ஸி தான், சாம்சங் கேலக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹை ரேஞ்ச்லாம் நான் எடுக்கலை. ஓகேங்க்கா. செகண்ட் கொஸ்டின் கேட்கலாமாங்க்கா? சொல்லுங்கங்க. ஸ்டோன் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க? ஸ்டோன் வந்து என் ஃப்ரெண்டு ரிட்ஸல் த்ரெட்ஸ் பேஜ்னு இருக்கும், அவங்கக்கிட்ட அதிகமாக வாங்குவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆரி ஷாப் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, அவங்கக்கிட்ட வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து யூனிகார்ட்டு இதெல்லாம் இன்ஸ்டா பேஜில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். யூனிகார்ட்டு அவங்கக்கிட்ட வாங்கலாம். நிறையா பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் வேணும்னா அவங்கக்கிட்ட வாங்கலாம். முக்கியமாக நான் வாங்குறது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ரிட்ஸல் த்ரெட்ஸ் பேஜில் இருந்து தாங்க வாங்குகிறேன். ஓகேவா? கிளாரிஃபை ஆகிடுச்சா? ஓகேங்க்கா. அடுத்த கொஸ்டின்க்கா சொல்லுங்கங்க. பேங்கிள்ஸோட சைஸ் என்ன, ஸ்டோனோட சைஸ் என்ன, அது என்ன யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நம்ம குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சைஸு. 1.8, 1.10, 1.12, 1.14 இது எல்லாமே குழந்தைங்க சைஸு. 2.0 வரைக்கும் இருக்குங்க. பெரியவங்க சைஸுன்னு பாருங்கள் 2.4, 2.2, 2.4, 2.6, 2.8 வரைக்கும் இருக்குங்க. அதை விட பெரிய சைஸ் வேணாலும் நம்மக்கிட்ட 2.10, 2.12 அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணியிருக்க பேங்கிள்ஸில் கூட இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2.10 சைஸ் தாங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்ல பெரிய சைஸு 2.10 சைஸு. இது வந்துட்டு அவங்க கேட்டாங்க. இது எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்காக நமக்கு கஸ்டமைஸ்டு ஆர்டர் தான் இது எல்லாமே. ஸோ கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, கலர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? வேறு கொஷினுங்க. ரேட்டுங்க்கா? கண்டிப்பாக ரேட்டு வேறு கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்போம். சரி, ஓகேங்க. அதாவது 2.10 சைஸுக்கு ஒரு ரேட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா 2.6ங்க, 2.4 சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டு வந்து 300ங்க. அதாவது இந்த மாதிரி காயின் பேங்கிள்ஸோடு வந்துடும் நமக்கு. ப்ளஸ் வந்து 4 குந்தன் பேங்கிள்ஸு, ஃபுல் குந்தன் பேங்கிள்ஸு. ஸோ இது வந்து என்ன கலராக இருந்தாலுமே ஒரே ரேட்டு தான். இது பார்த்தீங்கன்னா 300ங்க ஃபுல்லாக. அதாவது 2.4, 2.6, 2.8க்கு. அதுவே இந்த 2.10 இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குந்தன்ஸ் ஒட்டுறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், த்ரெட்டு சுற்றுறது அதிகமாக பிடிக்கும், நேரம் அதிகமாக பிடிக்குங்க. அதனால இது ரேட் அதிகம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 300 சொன்னோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு 210 சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 330, 320 அந்த ரேஞ்ச் வருங்க. அது வந்து நம்மளோட குந்தன்ஸ் வந்து வைக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நமக்கு மாறுபடும். சரிங்களா? ஸோ அடுத்தது இதோட ரேட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல் குந்தன் பேங்கிள். கஸ்டமரோட செலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நமக்கு 2.8 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேங்கிள்ஸ் வரும் ஒரு செட்டில். 4 பேங்கிள்ஸ் வருதுங்க. சரிங்களா? ஸோ 4 பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவே வந்துட்டு 2.10 சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது 2.10 சைஸ் தான். சாரி, இங்கேங்க இது 2.10 சைஸுங்க. இது ஃபுல்லாகவே 2.10 சைஸு. இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 பேங்கிள்ஸ் வந்து 220 வரும். நல்லா இருக்குங்களா? அழகாக இருக்குங்களே. கஸ்டமரோட இந்த டிசைன் கொடுத்ததுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பல்க் ஆர்டர் வந்து இந்த மாதிரி டிசைனில் நம்ம பண்ணதே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2.4, 2.6, 2.8 எல்லாம் ஒரு ப்ரைஸ் வருங்க. 2.10ம் 2.12ம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். ஏன்ற ரீசனும் சொல்லிட்டேன். ஏன்னா குந்தன்ஸ் அதிகமாக பிடிக்கும், த்ரெட் அதிகமாக பிடிக்கும், அதுக்கப்புறம் ஒற்றை நேரமும் நமக்கு அதிகம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க்கா. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டது வந்து 2.8ம் 2.6ம் தான் கேட்டிருக்காங்க. இதில் நிறைய நம்ம கிளிப் ஸ்டோன்ஸு இது எல்லாமே இதில் நிறைய கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு கிறிஸ்டல் ஸ்டோனு கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணனால இது வந்துட்டு ஃபுல்லாகவே, அதாவது ஒரு பேர்னால் 2 பேங்கிள்ஸ் தான் வரும் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம 320க்கு கொடுக்குறோங்க.
ஓகே, இதில் வந்து 2.6 அண்ட் 2.8 கலர்ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6 டசன்ஸ் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. 6ம் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே இன்றைக்கி டிஸ்பேட்ச் பேக்கிங் பண்ணணும் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ 2.10னா இதை விட அதிக ரேட் வரும். நார்மலாக நான் சொன்ன மாதிரி 350 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கா, சொல்லுங்க. மேக்கிங் வீடியோ போடுவீங்களா? இதோட மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் மேக்கிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இதோட மேக்கிங் வீடியோ வித் மெஷர்மெண்ட்டோடு வரும். அதாவது எவ்வளோ நமக்கு சைஸ் இதில் பிடிச்சிருக்கு, எவ்வளோ குந்தன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து அதில் போட போகிறேன். இப்போ வந்து ரீசெல்லிங்க்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு ரேட் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இவ்வளோ பேங்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். அவங்களும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரேட் வச்சு கொடுப்பாங்க. இது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ரீசெல்லிங்காக இருந்தாலுமே சரிங்க, நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ கம்மி பண்ணுவோம்னா, நம்ம இப்போ நான் வந்து இதை வந்து 320 சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து 250 260 அந்த ரேட்டு கொடுப்பேன். சைஸை பொறுத்து கொடுப்பேங்க. ஸோ இதுவுமே கேட்பீங்க. ரீசெல்லிங் அப்படின்னா இந்த பேங்கிள்ஸில் நம்ம வந்து 170 ரேஞ்சுக்கு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 270 அந்த ரேட்டுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ரீசெல்லிங் அப்படின்னா நீங்கள் தனியாக கேட்டிங்கனாவே நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கொஸ்டினுங்க? நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கல்ல? ஆமாங்க. அதுக்கு டைமிங் எவ்வளோ எடுத்துப்பீங்க? டைமிங்னா வந்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நேரமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock மார்னிங் உட்காந்தோம், இல்லை 10:30க்கு உட்காந்தோம் அப்படின்னா 7 o'clock ஆகிடும். அகைன் நம்ம டிஃபன் ஒர்க் முடிச்சுட்டு மறுபடியும் வந்தோன்னா மறுபடியும் வந்து கஸ்டமருக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டுருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சாலும் ஃபோனோட தான் சுற்றிட்டு இருப்போம். ஃபோனில் காலையில் 5 o'clock எழுந்திரிச்சோன்னு வைங்களேன், 5 o'clockலேருந்து நம்ம வந்து மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவோம், சமையலையும் பண்ணுவோம், அப்புறம் எடிட் பண்ணுவோம், வீடியோஸை அப்லோட் பண்ணணும், அப்புறம் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க் மார்னிங் எழுந்திரிச்சு 5 o'clockலேருந்து நமக்கு நைட்டு தூங்குற 10 o'clock வரைக்குமே ஒர்க் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அப்படியே தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமாங்க்கா? கேளுங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து இதெல்லாம் பண்ணுறீங்கள? ஆமாங்க. அதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டுறீங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க க்ளூ என்ன யூஸ் பண்ணுறோன்னு. அது வேற கம் வந்து விழுந்துருதுன்னு சொல்கிறீங்க. ஸ்ட்ராங்காக ஒட்டினா இதில் எந்த ஸ்டோன்ஸுமே விழுகாதுங்க. கஸ்டமருக்கு வந்து நம்ம நல்ல ரிவ்யூ வாங்கணும் அப்படின்னா நார்மலாக ஃபெஃபிக்ரில் தாங்க யூஸ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. B7000 எதுக்காக அப்படின்னா பேங்கிள்ஸ்க்கு மட்டும் இந்த B7 ஃபெஃபிக்ரில் யூஸ் பண்ணுறோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்கிள்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபெஃபிக்ரில்லு. சரிங்களா? B7000 நம்ம பிரேஸ்லெட்டு, ஸ்டெட்ஸு, அப்புறம் நிறைய வந்துட்டு நம்ம சென்ட்ரிக் கிளிப்ஸு, அலிகேட்டர் கிளிப்ஸு அந்த மாதிரி வைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரப்பர் பேண்ட், முக்கியமாக ரப்பர் பேண்டுக்கும் இந்த B7000 தான். சரிங்களா? ஸோ அவங்க ஒருத்தங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே காமிங்க. அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். கொஞ்சம் அப்படியே அந்த பக்கமாக கேமராவை திருப்பி காமிங்க. அவங்க வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ பார்க்கலாமாங்க்கா? பாருங்கங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக ஒரே மாதிரி 8 கேட்டிருக்காங்க. கலர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன க்ளூ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு காமிங்க. இது எல்லாமே பிரேஸ்லெட் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற க்ளூவை கொஞ்சம் காட்டுறீங்களா? அப்படியே காமிங்க. B7000 தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணி ஒட்டணும். அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. அங்கே ஒருத்தங்க ஸ்டெட் ஒட்டிகிட்டு இருக்காங்க, அதையும் காமிச்சிருங்க. அது என்ன க்ளூன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் என்னக்கா க்ளூ யூஸ் பண்ணுறீங்க? 7000 தான், B1000 தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குல்ல? இந்த டிசைன் எதுவுமே நான் சொல்லலை, ஒரு டிசைன் கூட நான் சொல்லலை, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அழகாக ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இது என்ன ஸ்டெட்டுன்னு கேட்பீங்க. ஸ்மால் ஸ்டெட்டுங்க. ஸ்மால் ஸ்டெட் வந்து ரேட் கொஞ்சம் கம்மி. ஸோ இதோட ப்ரைஸ் சொல்லுங்களா? சொல்லுங்களே, கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்டெட்டு 35 rupeesக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன MDFல நம்ம பண்ணுறது.
ஓகேங்களா. ஸோ வந்து பெரிய ஸ்டெட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸ்மால் ஸ்டெட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது எல்லாமே இப்போ வந்து ஷாப்புக்கு தான் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் ஸ்மால் ஸ்டெட் வந்து ஷாப்புக்கு கேட்டிருக்காங்கங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்றைக்குள்ளே முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுங்கக்கா, சொல்லுங்க. நம்மள்ட்ட ரீஸ்டாக் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்காக. ஸ்டாக் எதுவுமே நம்ம வைக்க மாட்டோங்க. எல்லாமே நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு செய்ய செய்ய நமக்கு போயிட்டே இருக்குது. எந்த ஸ்டாக்குமே இது வரைக்கும் நம்ம பண்ணலை. சரிங்களா. ஸோ இது எல்லாமே பேங்கிள்ஸு. ஸ்டாக் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸுங்க. இதுதான் வந்துட்டு ஒரு 2 செல்ஃப் நிறைய வச்சுருக்கோம் பேங்கிள்ஸு. ஸோ தெரியும் இல்லையா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் கிளாஸ் பேங்கிள்ஸில். உங்களுக்கு இது செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போட்டுடலாங்க்கா. கண்டிப்பாங்க. 210 சைஸு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இங்கே காமிங்க எவ்வளோ பேங்கிள்ஸ். இதெல்லாம் நேற்று வந்த பேங்கிள்ஸுங்க. எல்லாமே நேற்று வந்தது. எல்லாமே குவாலிட்டிங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேங்கிள்ஸ் எல்லாமே. சவுண்ட் கேட்குதா? கேட்குதுங்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேங்கிள்ஸ். அப்படின்னாவே இந்த மாதிரி சவுண்டு வருங்க. நல்லா இருக்கும். நமக்கு குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்கக்குள்ளேயே தெரியும் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். வேறு எந்த பேங்கிள்ஸுமே வாங்குறது இல்லை. ஸோ இது எதாவது கிளாஸ் பேங்கிள்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. தனியாக செப்பரேட்டாக என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ போடுறேன். சரிங்களா. ஸோ அதாவது டீட்டெயிலாக நம்ம காமிக்கலாம் ஒரு வீடியோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து சைஸ் தெரியாமல் வாங்குறாங்க தெரியுங்களா, சொல்கிறாங்க, ஆர்டர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கஸ்டமர் வந்து பிரைட்ஸ் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க சைஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால நாங்கள் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே சைஸ் வந்து 24, 26ன்னு வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பாருங்கள் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி இது நம்பிக்கை இது வேணும். ஸோ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிச்சிடலாம். பாருங்கள் கஸ்டமரை வந்து இப்படி அவங்க பேங்கில் வந்து இப்படி வச்சு ஃபோட்டோ அனுப்ப சொல்லிவிடுவேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா இது என்ன சைஸு அப்படிங்கிறத நான் கரெக்டாக ஓகே இப்போ 0லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. அப்போ எந்த பேங்கில் எனக்கு 0லேருந்து 6 வரைக்கும் இருக்குன்றத மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுவேன். அதனால் இது வரைக்கும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே வந்ததில்லை. சைஸ் லூஸ் ஆகுறது, கஸ்டமர் கைக்கு லூஸாக கிடைக்கிறது, டவுட்ஸ்லாம் வந்ததே கிடையாதுங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். நம்ம கஸ்டமர்கிட்ட சைஸ் கரெக்டாக வாங்குறது. 26, 24ன்னு சொன்னால் கண்டிப்பாக சைஸ் மாறும். ஏன்னா பிராண்டுக்கு பிராண்டு வித்தியாசப்படும். நம்மளே நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எம்பி, எஸ்பி, அதுக்கப்புறம் அம்பிகா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து பிராண்டுக்கு பிராண்டு நமக்கு வந்துட்டு அவங்க கஸ்டமரோட சைஸ் வித்தியாசப்படும். அதே மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சைஸை சொல்லிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம சைஸ் வந்து வித்தியாசப்படும். ஸோ கஸ்டமர்கிட்டருந்து கரெக்டாக நம்ம வந்து அவங்களோட ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தாங்க வாங்கி பண்ணுவோம். அதனால தான் இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வந்ததில்லை. ஓகேவா? டவுட் கிளாரிஃபை ஆகிடுச்சிங்களா? ஓகேங்க்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுடலாமா? இன்னும் டவுட்ஸா இருக்குது, இன்னும் வச்சுருக்கோம். சொல்லுங்கங்க, பார்த்துடலாம். இப்போ வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி வந்து அவங்க ஆர்டர் உங்கள்கிட்ட கொடுக்கறது? ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் எல்லா ஷார்ட்ஸு, லாங் வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுலேயே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் வந்துட்டு எப்படி வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் ஃபோட்டோஸ் அனுப்புவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளே எடுத்துக்கோங்களேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் ஃபோட்டோ கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டேன். ஹாஃப் த பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிமைனிங் பேலன்ஸ் எனக்கு பே பண்ணி விட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். ஸோ வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு 1 or 2 டேஸில் போயிடும். அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 2 or 3 டேஸ் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பேமெண்ட் மெத்தடு ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுற மெத்தடு. இப்போ வந்து நம்மள்ட்ட ரேட் அதிகம்னு சொல்கிறாங்கல்ல,
அதுக்கான ரீசன் வந்து என்னங்கக்கா? நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் ரேட் சொல்லுங்கள், நீங்கள் ரேட் சொல்லாமல் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரேட்டை சொல்லி முடிச்சிருவோங்க. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அது கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாலுமே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இப்போ வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட்னு எடுத்தால் கூட அந்த பிரேஸ்லெட்டை நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 பிரேஸ்லெட் தான் செய்ய முடியும். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 75-85 ருபீஸ் தான். அப்படி பார்த்திங்கன்னா அவங்க நான் ஒர்க்கர்ஸ்க்கு சார்ஜ் தரணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் சம்பளம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது ப்ளஸ் வந்து பொறுமையாக அவங்க செய்கிறது. இந்த ஃபினிஷிங் காமிங்க, இந்த ஃபினிஷிங்கை நம்ம அச்சீவ் பண்ணுறதுனால தான் மட்டும்தான் அவங்க மெதுவாக செய்கிறாங்க. நான் மெதுவாக தான் செய்ய சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபினிஷிங் எனக்கு கிடைக்கணும். கஸ்டமருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் போகணும் அப்படின்னா அந்த ரேட் வந்து கண்டிப்பாக நமக்கு வருங்க. அது மட்டும்தான். மற்றபடி ரேட் அதிகமாக கஸ்டமர்கிட்ட வாங்கணுன்ற அவசியம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம வந்து ரேட் வந்து நார்மலாக தான் வாங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகேங்களா? இன்னும் டவுட்ஸ் இருக்கா? இருக்குங்களே, சொல்லுங்க. நம்ம இப்போ நீங்கள் வந்து இப்படி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறீங்கல்ல, அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கான டிப்ஸ் சொல்லுங்களேன். டிப்ஸுங்களா? ஒன்று தாங்க, கஸ்டமர்கிட்ட நம்ம நடந்துக்கிற விதம். அதே மாதிரி வந்துட்டு கஸ்டமர் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நான் வித்தின் 1 ஹவரில் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டைமுக்கு டிஸ்பேச் பண்ணுறேன். ஆன் டைம் டிஸ்பேச்சுங்க. இப்போ 1 வீக் என்னோட டைமு, அந்த 1 வீக் டைமில் நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். அதே மாதிரி குந்தன்ஸ் எதுவுமே விழுகாது. நான் சொன்னேன் இல்லையா, ஏன் ரேட் அதிகம்னு கேட்டிங்க இல்லையா, இது எல்லாமே பொறுமையாக ஒட்டுறோம். நீங்கள் பிச்சிங்கன்னா கூட அது விழுகாது. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பண்ணுறோம். கம்ஸ் கரெக்டாக போடுறோம். எக்ஸஸ் க்ளூ பாருங்கள், இதுலையாச்சும் தெரியுதா? இல்லை, ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இதெல்லாம் தாங்க கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாவே நமக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு வளகாப்பு ஆர்டருக்காக நான் வந்து ஒரு 10 செட் பண்ணியிருந்தேன்னு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேங்க. அதை பார்த்தோன்னே கஸ்டமருக்கு பிடிச்சி போய், சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி எனக்கு 15 செட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிட்டன் கிஃப்டாக இல்லை ரீசெல்லிங்காக அவங்க என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலுமே அதை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதுதான் மெயின். நம்ம கஸ்டமர்கிட்ட நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும், ஆன் டைம் டெலிவரி பண்ணணும், அது ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ணணும். உங்களுக்கு அது எல்லாம் பண்ணிங்கன்னாவே ஆர்டர்ஸ் தானே போல் வருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கா இருக்கு இன்னும் ஒரு 2 கொஸ்டின். இதை கேட்கவே இல்லை, இந்த கிளாஸ் பேங்கிள்ஸு. ஆமாங்க்கா, இது எதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க? அது கேளுங்க. கீழே விழுந்துருச்சு, இருங்க எடுத்து வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வளகாப்பு ஆர்டருக்காக 20 டசன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ரெயின்போ பேங்கிள்ஸு 2-6 சைஸு. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம இன்னும் வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஈவினிங் நைட்டே ஆகிடும், முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேக்கிங் ஒர்க் இருக்குது. இதுக்கெலாம் பபிள் ரேப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் பண்ணி, அது இல்லாமல் இந்த பாக்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வளகாப்பு ஆர்டர். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின்க்கா. அப்பா சொல்லுங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? கிளாஸ் எடுத்துகிட்டு தாங்க இருந்தேன். பட் இப்போ டைமே இல்லை. ஏன்னா வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு தெரில, ரொம்பவும் டயர்டாகிடுதா. அதனால் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ண போகிறேங்க. ஸோ வேணுங்கிறவங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். அதுலேயே எல்லாமே கற்றுக்கலாம். நெக்லஸ், ஜிம்கா, சாரீ பின், பேங்கிள்ஸு, குந்தன் நாலேஜ், ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ வேணும்னா நார்மல் ப்ரைஸை விட அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டிருக்கேன். நிறைய பேர் ப்ரைஸ் அதிகம்னு சொன்னீங்க கிளாஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதோட ரேட் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 6 months நம்மக்கிட்ட அந்த கிளாஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்தே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கலாம். மெட்டீரியலுங்கக்கா? மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க. பேசிக்கான மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து சார்ஜ் தனி தான். ஸோ அதை கொடுத்தவங்க வாங்கிக்கணும். இல்லை அடுத்தடுத்த தடவை வேணும் அப்படின்னா நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன். கிளாஸில் வந்து மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்களா? முடிச்சிடலாமா? முடிஞ்சு. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்கள்ட, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாங்க. வாரம் ஒரு செக்ஷனாக வச்சு நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சவங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடாமல் விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெய்லியுமே போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, முடிச்சிடலாமா? பாய் சொல்லிடுங்க நீங்களும். பாய் பாய்.